ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். அழகாய் விடிந்த இந்த குருநாள் நம்மளுடைய ஆசைகள், பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் நாளாகவே அமையட்டும். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் சாயம்பர்களுக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வலியை வெளியில் காட்ட வேண்டும் என்று நினைக்கவே நினைக்காதே. வெளியில் காட்டவே காட்டாதே. உனக்குள்ளேயே வைத்து கொண்டிரு. அந்த நினைப்புதான் உன்னை உருவாக்கும். மிக வெற்றியாளராகவே உன்னை உருவாக்கும். முன்னேற வேண்டுமென்று விரும்பினால் யாருடனும் வீணாக பேசிக்கொண்டே இருக்காதே. அந்த வீணான பேச்சே உன் முன்னேற்றத்தை கெடுக்கும் ஒரு செயலாகத்தான் இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும்படி பேசாதே. மற்றவர்கள் உன்னால் கண்ணீர் சிந்தும்படி வைத்து விடாதே. அது மிகப்பெரிய பாவமாகிவிடும். உன்னால் மற்றவர்கள் மனம் நோகும்படி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்வதை நிச்சயமாக செல்லவே செல்லாது. உன் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது போல் உன் மனம் எண்ணுகிறதா? உன் வாழ்வில் சூறாவளியாய் வீசுகின்ற பிரச்சனைகளுக்கு நான் தீர்வை தரப்போகிறேன். அந்த மகத்தான நாள் இன்றுதான். இது உனக்காகவே சர்வ நிச்சயமாக உனக்கானதே. கேள், உனக்கே புரியும். அலைப்பாயும் உன் மனதை கட்டுப்படுத்து. நான் அதற்கான வழியை உனக்கு கூறுகிறேன். வரத்தை தருவதற்காகவே இன்று உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன். நீ செய்வதறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இதை முழுவதுமாக கேள். என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெல்ல தெளிவாகவே புரியும். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகளாகவே இருக்கும். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர நான் யோசனை செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். உன் வாழ்க்கை என்னும் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என்னிடம் இருக்கும் போது மற்றவர்கள் எப்படி உன் தேரை அசைக்க முடியும்? கலங்காதே, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். வேதனையில் இருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெல்ல தெளிவாகவே தெரியும். வேதனையை தீர்த்து மகிழ்ச்சியை உனதாக்குவேன் உன் சாயப்பா. அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கான புது அத்தியாயமே. உனக்கான புதிய விடியல் பிறந்துவிட்டது. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவமாகிவிடும் குழந்தையே. நன்றாக புரிந்து கொள். அதுவே உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அந்த உறவை மறந்தும் கூட வெறுத்து விடாதே. உன் மீது பாசம் கொண்டோரை எந்த நிலையிலும் கைவிட்டு விடாதே. மனம் நோகும்படி பேசியும் விடாதே. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாய் இருப்பவர்களின் உறவை எப்பொழுதுமே நாடாதே. அதுதான் உன் வாழ்வில் பேர் ஆபத்தாகவே முடிந்துவிடும். தரையில் கால்படாமல் நீ சிலரை தாங்கினாலும் கூட கலட்டி விட வேண்டிய இடத்தில் அவர்கள் உன்னை விட்டு விலகி விடுவார்கள். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையே அவ்வளவுதான். இருக்கும் வரை நன்றாக இருப்பார்கள். வீணாக விழுவும் நேரம் வந்தால் உன்னை விட்டு விலகி செல்வார்கள். எனவே மற்றவர்களின் சுபாவத்தை அறிந்து கொண்டு அவர்களோடு பழகப்பார். அப்பொழுதுதான் உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற ஒன்று வரவே வராது. எப்பவும் கோழையாகவே இருக்காதே. கோழையாக இருந்தால் உன்னை கோழையாகவே விட்டு விடுவார்கள். உன்னை எழுந்திருக்க வாய்ப்பே கொடுக்காமல் அப்படியே விட்டு விடுவார்கள். எனவே தைரியமாக தன்னம்பிக்கையாக இருக்க பழகு. உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாகவே நடக்கும். நான் அதை உனக்காகவே நடத்தி காட்டுவேன்.
உன்னப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் எப்பொழுதும் உன்னுடன் இருந்து கொண்டே இருக்கிறேனே. பின் உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்ந்து காட்டலாம் வா என் பிள்ளையே. என்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் என் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது வெற்று கரங்களை நோக்கி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் என் வசம் உள்ளது குழந்தையே. என்னுடைய கரங்களை உன் முன்னால் நீட்டி நான் காத்து கொண்டிருக்கையில் உன் கால்கள் வேறு பாதையில் அல்லவா தேடிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையே, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற, பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக, சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? உன் வாழ்க்கையை மேம்படுத்த போகிறேன் உன் சாயப்பா. இனி நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த ஒன்றை உனக்காகவே முடித்து வைக்கப் போகிறேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் நான். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கவிருக்கிறது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமான வாழ்க்கையாகவே மாறப்போகிறது. நீ விரும்பியதையெல்லாம் பெறப்போகிறாய். கேட்டதையெல்லாம் அடையப் போகிறாய். நெடுங்காலமாக நாம் விரும்புவது, ஆசைப்பட்டது எல்லாம் பல நாட்களாக தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கவலைப்படாதே. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காகத்தான் அந்த விஷயம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று உன் மனதை தேற்றிக்கொள். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்களும் நிறைவேறாத ஆசைகளும் என் காதில் வந்து சேர்ந்தது. எப்பொழுதும் உருக்கமாக வேண்டுதல் வைக்கும் என் குழந்தை இன்று மிக அழுத்தமாக அழுகையோடு உன் வேண்டுதலை வைத்திருக்கிறாய். என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் மட்டும் நல்ல திருப்பங்கள் வரவே மாட்டேன் என்கிறது என்று கோபத்துடனும் சற்று வேதனையோடும் என்னை நீ கேள்வியாக கேட்கிறாய். உன் மனதில் ஓடும் ஏக்கங்களும் வேதனைகளும் உன் சாயப்பாவுக்கு நீ சொல்லவே தேவையில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் மனதில் ஓடும் குழப்பங்களுக்கான விடையும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன் எல்லா குழப்பத்திற்கும் பயத்திற்கும் விடிவு தரவே இன்று உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்றால் பல இன்னல்களை தாண்டித்தான் வர வேண்டும். அப்படிதான் நீயும் உன் வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டிக் கொண்டிருக்கிறாய். இதோ உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்து விட்டது.
உன் போராட்டத்திற்கான முடிவும் வந்துவிட்டது. உன் சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது. அதற்கான திட்டத்தையும் நான் வகுத்துவிட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வாழ்க்கை இனி ஆரம்பம். நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க, உன்னை மேம்படுத்த, உனக்கே உன்னை யாரென்று புரிய வைப்பதற்காகத்தான் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்து முடிந்துவிட்டது. உனக்கான வாழ்வு இனி மகிழ்ச்சிகரமான மாறப்போகும். அந்த அதிசயம், அந்த ஆச்சரியம் நடந்தே தீரும். நான் அந்த வேலையை ஆரம்பித்து விட்டேன். அந்த திட்டத்தை வகுக்கவும் செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான், ஆனந்தம்தான், சந்தோஷம்தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து திடீர் திருப்பத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் சாயிபாபா. ஏதாவது ஒரு குழப்பமாக இருக்கும் சமயத்தில், மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த குழப்பத்திற்கு விடையையும் அந்த மன போராட்டத்திற்கு தீர்வையும் கொடுத்தருள்வார் சாயிநாதா. எப்பொழுதுமே நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். தோல்வியை தோற்கடிக்கும் உலகின் ஒரே வலிமையான ஆயுதம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இந்த உலகமே நம்பிக்கை என்ற ஒன்றால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்பிக்கையே இல்லாத ஒருவனுக்கு எங்குமே எதிலையுமே நிம்மதியே இருக்காது. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால்தான் உச்சியை அடைய முடியும். எனவே நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை ருசிக்கலாம். உன்னை ஏளனமாக பேசி உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம், உன் குறைகளை காரணம் காட்டி ஒதுக்கியவர்களெல்லாம் உன் வெற்றியை கூடி கொண்டாடும் நாள் வரும் வரை நீ பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான நல்ல பதில், நல்ல பரிசு நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், நம் கண்முன்னே வந்து எது வந்து நின்றாலும் கூட நாம் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் முயன்று கொண்டே இருப்போம். பாபாவின் துணை எப்பொழுதும் நமக்கு இருக்கும். சாதிப்பதற்காகவே வாழ்க்கையில் இருக்கிறோம். வென்று காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை, நல்ல நல்ல நேர்மறை சொற்களையும் எண்ணங்களையும் நமக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நினைத்து கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக கூடிய விரைவில் அனைத்து வெற்றியையும் பெற்று கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பார் நம் சாயிநாதர். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளலாம். நமக்கான கதவை நமக்காக நிச்சயமாக பாபா திறப்பார். நமக்காகவே காத்திருப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? எதுவுமே என்னால் முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை. முடியுமா முடியாதா என்று கேள்வியோடே எப்பொழுதும் சிந்தனை செய்வது அவநம்பிக்கை. முடியும், என்னால் அனைத்துமே முடியும், அனைத்தையும் என்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லுவதே தன்னம்பிக்கை. நீ என்மேல் முழுமையாக நம்பிக்கை வை. உன்மேல் முழுமையான தன்னம்பிக்கையோடு நீ இருந்தால் நிச்சயமாக முடியாது, நடக்காது, கிடைக்காது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களும், நீ எண்ணிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே நான் முடித்து வைப்பேன். எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. நம்பிக்கையோடு வாழ்பவர் யாருமே தோற்றதாக சரித்திரமே இல்லை. கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கைதான் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். நிச்சயமாக பிரகாசமான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. பாபா அதை நம் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பார் என்று முழு மனதாக எப்பொழுது நாம் நம்புகிறோமோ அந்த நிமிடமே பாபா நமக்கு அனைத்தையும் செய்யும் வேலையையும் செய்ய ஆரம்பித்திருப்பார். நமக்காக அத்தனையும் செய்து செய்து யோசித்து யோசித்து செய்யும் பாபா நாம் கேட்ட பிறகும், கண்ணீர் வடித்த பிறகும்,
வேதனைப்பட்ட பிறகும் நமக்கு கொடுப்பதை கொடுக்காமல் விட்டு விடுவாரா? நிச்சயமாக கொடுப்பார். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நமக்காக வகுத்து கொடுப்பார். இதுவரை பார்த்திராத சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் வாழ்க்கையில் பார்க்கலாம், ரசிக்கலாம். வாழ்க்கையை வெற்றி நடையோடு வீர நடை போடலாம். இப்படி என்மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும் என் பிள்ளையை பார்க்க நான் வராமல் சென்று விடுவேனா? பிள்ளையை பார்க்க வரும் பொழுது வெறும் கையோடு வர மனமில்லை எனக்கு. உனக்கு இனிப்பான செய்தியை வந்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு. நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும்
உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன்.